சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பயம். பயப்படவே கூடாதுங்க. அவர் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதிமான். நம்ம பக்கத்திலேயே ஒரு அழகான நீதி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார்னா எப்படி இருப்போம் நம்ம? நமக்கு எதுக்கு பயம் வருது? அவர் தான் நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரே அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சிம்பிளா சொல்றான். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் வந்து உங்களை டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? ஓ, ட்ரில் மாஸ்டர் வராரா, அப்ப எங்களுக்கு பயமே இல்லை, இவங்க என்ன சேட்டை பண்ணாலும் அவர் விடமாட்டார், நான் தைரியமா அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் சனி பகவான். அவர் பாரபட்சம் பார்க்காதவர். யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு நியாயம்னா நியாயம்தான், நீதினா நீதிதான். இது வந்து எப்படின்னா, மிகப்பெரிய மாற்றி அமைப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான், அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய பாயிண்ட். சுய ஜாதகத்துல சனி கிரகம் மட்டும் நல்லா இருந்து அவருடைய திசை மட்டும் வந்துடுச்சுன்னா அப்பப்பா கோடி 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 நன்மைகள், கோடி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருவாங்க. இங்க கோடினா நான் பணத்தை மட்டும் சொல்லல, பல ரூபத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அவ்வளவு நல்லா இருக்கும். சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அவரினால் மேலே ஏறி உட்கார முடியும். அற்புதமான சக்தி சனி பகவானுக்கே. அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரமடைகிறார். எப்பயுமே சனி பகவானுடைய 5ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது அவர் வக்ரமாகி 9ஆம் வீட்டுக்கு போகும்போது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்படி இந்த 2024ல வரக்கூடிய வக்ர காலம்தான் இந்த ஜூன் 29 டு நவம்பர் 5, நவம்பர் 15. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல சனி கிரகம் வக்ரமடைஞ்ச காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சனி பகவானால ஏதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான காலகட்டமா சூப்பரா சனி பகவான் உங்களை வழி நடத்தி செஞ்சிட்டு இருக்காரு, செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம வந்திருக்கீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான மெச்சூரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில சனி பகவான் இருப்பார். ஸோ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை காலா காலத்துக்கும் இருக்கும், வம்சாவளியா இருக்கும். எந்த கிரகம் கொடுத்தாலும் அது எப்படி வேணாலும் ஆயிடலாம். ஆனா சனி பகவான் கொடுக்கறது நிலைச்சி இருக்கும். அந்த நிலைச்சி இருக்கிறது உண்மையான சந்தோஷமா இருக்கும், திருப்தியான ஒரு மனோநிலையா இருக்கும், பயத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்கும். ஏன்னா நியாயமான வழியில நீதி முறையில யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சனி பகவான் கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம் தான் இந்த சனி வக்ரகதியினுடைய காலகட்டம். ஸோ உங்க ஜாதகத்துல சனி கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்குன்றது ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் நான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 4 மாசத்தை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது பல நன்மைகளை பல ரூபத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றத வச்சு அதுக்குள்ளெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்போது எந்த சிக்கல் இல்லாமலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வழி நடத்தி நீங்க போயிடலாம். சனி பகவான் அப்படின்றது நான் ட்ரில் மாஸ்டர்னு சொல்றேன். அப்ப ட்ரில் எடுத்துருவாரு, வராத வரைக்கும் விடமாட்டாருன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். சனி பகவானுக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம். ஸோ இந்த காலகட்டத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க. சோர்வுன்றதே வேண்டாம். யாருக்கெல்லாம் மந்த நிலையில இருக்காங்களோ அந்த மந்தத்தன்மையெல்லாம் இந்த வக்ரகதி காலகட்டத்துல மாத்தியே ஒரு மெச்சோர்ட் பர்சனா ஆக்குறது தான் இந்த வக்ர பெயர்ச்சின்றது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நேர்கதியில இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கீங்களா அல்லது வக்ரகதியில இருக்கும்போது பிறந்திருக்கீங்களான்றது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. வக்ரகதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வக்ர சனியினுடைய காலகட்டம்
ஒரு பொன்னான காலமாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை நேர்கதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த சனி பகவான் உங்கள் லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரா, உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திர அதிபதி யாரு, இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தோடு எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரெசண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு இந்த 4 மாத காலங்களை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா சீராகும். எப்படிப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வழி கிடைச்சு உங்களுக்கு நிம்மதியாக அப்பாடி ரிலீஃப் ஆயிடுச்சுடாப்பா, ஹெல்த்னுடைய காஷன்லேருந்து வழி கிடைச்சிடுச்சுடாப்பா அப்படின்ற ஒரு பெரும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்குறார். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வாக்குவாதங்கள் வேண்டாம். அவங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஏதாவது கடுமையாக பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தோணலாம். ஆனால் ஃபினான்ஷியலி நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் உங்கள் ஒய்ஃப்க்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரம் நல்லாவே உயரும். ஆனாலும் அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்த நிதானமாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அப்படின்ற எல்லா வகையிலையுமே. அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் பார்ட்னர்ஸ் கொடுக்கக்கூடிய ஐடியாஸை நீங்கள் செவி கொடுத்து கேட்கணும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அது ஒரு டிசிஷனாக எடுக்க வேண்டாம், ஆனால் அது ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு விஷயம், உங்களுடைய மனைவி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, அதுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது நமக்கு தோணலையே, இப்போ தோணுதே அப்படின்லாம் உங்களுக்கு தோணக்கூடிய வகையில் அதை வழிநடத்தி அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். மனைவினால், கணவரினால் அப்படின்னா, லைஃப் பார்ட்னரினால் அப்படின்னா அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வருமானம் மட்டும் கிடையாது, அவங்க ஜென்ரலாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல்ஸ் கிடைச்சு அந்த சிக்னல்ஸ் மூலியமா நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு ஐடியா, ஒரு டெக்னிக்கை மாற்றி பண்ணுவீங்க. அந்த டெக்னிக் மாற்றி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறையாகும், உங்களுடைய சேல்ஸ் நிறையாகும். நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஒரு சின்ன டெக்னிக்னால சிறு விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அபிவிருத்திக்குண்டான தொழில் ரீதியாக, தொழில்னா ஃபினான்ஸ், அது ஜாபாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல உங்கள் தாயுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அம்மா சொல்கிறது எதுவுமே தவறாக போகிறதில்ல எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும். ஸோ தாய் அப்படின்னாலே அன்பின் திருவுருவம், இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுடைய 4ஆம் வீட்டையை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இப்போ தாய் சொல்கிறது என்னமோ உங்களுக்கு கசக்கும், அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல கோபதாபங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடையோ பிஸ்னஸ் பார்ட்னரோடையோ தாயுடனோ வேண்டவே வேண்டாம். இப்போ இந்த இடத்துலலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களை விட்டு அம்மா போகிறதில்ல, போகவும் முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு டெக்னிக்கை நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி மாத பலன், வார பலன், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வக்ரகதியினுடைய பலன்லாம் கேட்கும்போது இந்த 4 மாதம் நமக்கு அம்மா நல்ல பெரிய ப்ளஸ்ன்றாங்களே, அப்போ அம்மாட்ட நல்லா நம்ம பேசலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்கலாம், நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அப்படின்ற ஒரு மனோபக்குவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா things will be really really good. அதே மாதிரி 12ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த இடத்துல எதுலேயுமே தயவு செஞ்சு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காஸ்ட்லியான பொருட்களை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சீக்ரெட்ஸ் தேவையில்லாமல் நீங்கள் வெளியில் சொல்கிறதுனால நட்பு வட்டாரமே நீங்கள் நட்புன்னு நினச்சி பண்ணவங்க கூட உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கு. டாக்குமெண்ட்ஸை மிஸ்பிளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க படிச்ச சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தொலைஞ்சு போனதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலேயுமே அசால்ட் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துலையும் கவனக்குறைவு அப்படின்றது இருக்கவே கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் எந்த உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரா, உங்களுடைய ராசியை பார்க்குறாரா, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தில் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் வந்து சனி பகவானுக்கு நட்பு. ரிஷபத்தில் இன்னொரு வீடு தான் துலாம், அங்கே தான் சனி பகவான் உச்சம் பெறார். ஸோ சனி பகவான் வந்து ரொம்ப கடுமையாக உங்களோட என்னைக்குமே இருக்கவே மாட்டார். ஆனாலும் இந்த வக்ரகதி காலத்தில் அவர் எப்படி உங்களுக்கு உதவுவார் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்டில் எப்படி மார்க் எடுப்போம் அந்த மாதிரி தான் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் மூலிமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை அவர் சொல்லி கொடுப்பார். தயவு செஞ்சு நியாயமாக நீங்கள் இருக்கணும், மனசாட்சிக்கு பயந்து இருக்கணும். சனி பகவான்றது நீதிமான், அவருடைய நோக்கம் உங்களை கரெக்ட் பண்ணுறதே. அப்போ அந்த கரெக்ட் பண்ணுறதுக்காக அவர் எடுக்கிற டூல் ஈஸியாகவும் இருக்கும், அப்படி கரெக்ட் ஆகலைன்னா கடுமையாகவும் இருக்கும். ஸோ அந்த கடுமைன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் சுறுசுறுப்பாகவும் நிதானமாகவும் அதே சமயம் முயற்சிகள் பல ரூபத்தில் எடுத்து நீங்கள் வெற்றி காணக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்கும். தொழிலில் நிச்சயமாக பல மாற்றங்கள் வரும், பல டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். இது எல்லாமே உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற அமைப்பு. எப்பயுமே நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது கீழே விழுறோம். அந்த கீழே விழுந்ததுனால தான் தென் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர்னுடைய பேலன்ஸ் எப்படி பண்ணணும் என்னன்றது கிடைக்குது. ஸோ அத்தனை விஷயத்துக்கும் நமக்கு எது எது வரலையோ அதையெல்லாம் வரவழைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் இந்த சனி வக்ர பெயர்ச்சியிலே இருப்பார். ஸோ இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்கள் சூப்பராக ப்ரொசீட் பண்ணுங்க. தான தர்மம் பண்ணுங்க. மனசு சரியில்லை, மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அங்கே வேண்டவே வேண்டான்னு தள்ளி வச்சிடுங்க. இந்த மாதிரி சிறு விஷயங்கள்ல நீங்கள் கவனத்தோடு இருந்தால் போதும். இரும்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க. சனி பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்களுடைய காயத்ரிகளை நீங்க சொல்லுங்க. அப்ப சனி பகவான்றது மிகப்பெரிய நீதிமான். ஸோ நீதி தவறாம உங்களை நல் வழியில கூட்டிட்டு போய் அதன் மூலியமா நிறைய சுபிக்ஷமான வழிகளை காமிக்கக்கூடிய வகையிலேயே ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842226655.